Hi friends, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி லாங்குவேஜில் நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதாவது நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே மோர் தென் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெஸ்டிங் அப்படின்னாலே ஒரு கண்டிஷனுக்குள்ளே நிறைய கண்டிஷன் யூஸ் பண்ணுறது தான் நெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், மோர் தென் ஒன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் அ கால்ட் நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நல்லா இன்னும் கிளியராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் எடுத்துக்கலாம். இஃப் கண்டிஷன் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு இப்படி ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இது இஃப் கண்டிஷன். ஓகேவா? இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் கீழே எல்ஸ் ஆரம்பிக்கணும். எல்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் இஃப் எல்ஸுக்கான ஸ்ட்ரக்சர். இந்த இஃப் எல்ஸுக்குள்ளேயே மோர் தென் ஒரு இஃப் கண்டிஷனை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதான் நெஸ்டிங் ஆஃப் இஃப்னு சொல்கிறோம். இஃப் வந்து எதுலேருந்து எது வரையும் ஆரம்பிக்குது? இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் வரையும் இஃப் ஆரம்பிக்குது. இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம். அப்போ இஃப் கண்டிஷன் எழுதி அதில் ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் இதில் ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டோம் அப்படின்னா இது வந்து நெக்ஸ்டிங் ஆஃப் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இஃபுக்குள்ளேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு இஃப் கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷனுக்கு ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிருக்கமான்றதை பார்க்கணும். ஒவ்வொரு இஃப் கண்டிஷன் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி முடிச்சிருக்கமான்னு பார்க்கணும். என்ன உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இன்னொரு இஃப் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் நான். அப்போ இந்த இஃபுக்குள்ளேயே இஃப் எல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே ஒரு இஃப் எல்ஸ் போட்டோம். அப்போ இந்த இஃபுக்குள்ளேயுமே இன்னொரு இஃப் எல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஃபுக்குள்ளே இஃப் நம்ம போட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே மோர் தென் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் இங்கே நம்ம சின்டாக்ஸாக நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நான் சொன்னதையே தான் அப்படியே நான் சின்டாக்ஸாக இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் 1. இப்போ இஃப் எங்கே ஆரம்பிக்குது? ஓப்பனிங் ப்ரைஸ் ஆரம்பித்து எங்கே முடியுது? இங்கே முடியுது. இந்த க்ளோசிங் ப்ரைஸில் முடியுது. அப்போ இந்த இஃபுக்குள்ள ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு இஃப் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதா? அதுலேயே ஒரு எல்ஸையும் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். எல்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்துட்டோம். இது ஒரு பார்ட்டு. அப்போ இஃப் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்ஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அது கீழே அந்த இஃப் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே எல்ஸ் பாட்டு ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள். எல்ஸ் ஓப்பனிங் ப்ரைஸ் போட்டு க்ளோசிங் ப்ரைஸ் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ ஒரு இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப்பையும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த இஃப்பை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் எல்ஸ் பாட்டை இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இஃப் எல்ஸும் டோட்டலாக முடிஞ்சிருச்சு. திரும்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டினியூவாக எழுதுறதுக்காக ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்றா பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா இதோட எல்ஸ் பாட்டை பார்த்துட்டு நமக்கு ரன் பண்ணும். அப்போ இதோட எல்ஸ் பாட்டில் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து நமக்கு ரன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த டெக்ஸ்ட் கண்டிஷன் ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கே வரும்? டைரெக்டாக இங்கே வந்துடும். இந்த எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ப்ரோக்ராம் உள்ளேயே போகாது, இந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகாது. இங்கே ஸ்டார்டிங்லேயே ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அதோட எல்ஸ் பாட்டு இங்கே வந்துடும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படி நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடலாம். அதுக்கு தியரியும் படிச்சிடலாம். ப்ளஸ் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, அதாவது ஃபீமேல் எம்ப்ளாயிக்கு வந்து போனஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அந்த போனஸ் கொடுக்குறத பற்றி தான் இங்கே ஒரு ப்ரோக்ராமாக நம்ம எழுதியிருக்கோம். இது வந்து என்னென்னா இந்த நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட லாஜிக் தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் ப்ரோக்ராம் நான் எழுதலை. இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் பாருங்கள், இஃப் கண்டிஷன் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது? இங்கே இஃப் ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகேவா? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. இஃப்க்கு அப்புறம் எல்ஸ் எங்கே ஆரம்பிக்குது? இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. அப்போ இந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோமா? இன்னொரு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா? இங்கே வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் போடலையே, இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் போடலையே அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணக்கூடிய இஃப் எல்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்காம இருக்கலாம். கொடுத்தா ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்காம இருக்கணும்.
ஓகே, இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ இது எப்படி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, செக்ஸ் இஸ் ஃபீமேல் இருக்குது. இப்போ வந்து செக்ஸை வந்து செக் பண்ணுறோம், மேலா ஃபீமேலான்னு செக் பண்ணுறோம். ஃபீமேலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு உள்ளே வரும். உள்ளே வந்து அந்த ஃபீமேலோட சேல்ரி பார்த்தீங்கன்னா 5000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 5% வந்து பேலன்ஸோட இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்க. சேல்ரி 5000க்கு மேலே எந்த ஃபீமேலெலாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பாலிசி வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் அந்த ஃபீமேல் வந்து சேல்ரி வந்து 3000 தான் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆயிரும், ஃபால்ஸ் ஆகிடும், இங்கே ஒர்க் ஆகாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியில் எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸுக்கு வந்து இங்கே என்ன பண்ணோம், அவங்களுக்கு 2% மட்டும் போனஸாக ஆட் ஆகும் பேலன்ஸோட. ஓகேவா, இதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ இந்த செக்ஸ் இஸ் ஃபீமேல்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த செக்ஸ் வந்து மேலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே ஃபால்ஸ் ஆகிடும். ஃபீமேலில் இருந்தால் தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வரும். இங்கேயே மேலே ஆயிடுச்சு, இங்கே வந்து செக்ஸ் மேல் வந்து இருந்தாங்க அப்படின்னா இங்கே ஃபால்ஸ் ஆகிட்டு டேரெக்டாக இங்கே இஃப் கண்டிஷனை விட்டு வெளியில் வந்து எல்ஸ் பார்ட் இங்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேல் பர்சன் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து 2% இன்க்ரிமெண்ட் வந்து ஆட் ஆகும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கோடு எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் அந்த பேலன்ஸோட அவங்களுக்கு போனஸ் ஆட் ஆகி ஒரு நியூ பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விட்டு எண்ட் பண்ணி வெளியில் வந்துடும். ஸோ இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். சிம்பிள் ஒன்று தான். எஃப்க்குள்ள மோர் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. உங்களுக்கு சின்டாக்ஸும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.